எங்கள் அண்ணன் சோறு போட்டு அழகு பார்த்த தாய், என் மேல் அக்கறை கொண்ட நல்ல உள்ளம், என் மேல் மட்டுமல்லாமல் எல்லார் மேலும் அக்கறை கொண்ட ஒரு அருமையான ஒரு இதயம் இன்னைக்கு பிடித்து அடங்கி போச்சு. எப்போ பார்த்தாலும் மற்றவர்கள் சாப்பிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம், அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், இப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ரொம்ப குழந்தை மாதிரி. ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்க்க கடைக்கு போயிட்டு நான் ஃப்ளாட்டுக்குள்ளே நுழையிட்டு வரும்போது சடன்னு ஒரு கார் பக்கத்தில் வந்து நின்றது. பேக் டோரை இறக்கி எங்கெங்க தெரியுற அப்படின்னாரு. இல்லைண்ணா இதான வீடு, வா காரில் ஒரு ரவுண்டு போகலான்னாரு. நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் ஏதாவது வேலையாக போவீங்கன்னு. சரி அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே இல்லை. வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. போயிட்டு வாங்கண்ணே, மறுபடியும் இதே மண்ணில் வாங்க, இதே கேப்டனாக வாங்க, நாங்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் உங்களை பார்த்து ரசிச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, வேண்டுகோள். எங்கள் அண்ணன் சோறு போட்டு அழகு பார்த்த தாய், என் மேல் அக்கறை கொண்ட நல்ல உள்ளம், என் மேல் மட்டுமல்லாமல் எல்லார் மேலும் அக்கறை கொண்ட ஒரு அருமையான ஒரு இதயம் இன்னைக்கு பிடித்து அடங்கி போச்சு. எப்போ பார்த்தாலும் மற்றவர்கள் சாப்பிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம், அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், இப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ரொம்ப குழந்தை மாதிரி. ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்க்க கடைக்கு போயிட்டு நான் ஃப்ளாட்டுக்குள்ளே நுழையிட்டு வரும்போது சடன்னு ஒரு கார் பக்கத்தில் வந்து நின்றது. பேக் டோரை இறக்கி எங்கெங்க தெரியுற அப்படின்னாரு. இல்லைண்ணா இதான வீடு, வா காரில் ஒரு ரவுண்டு போகலான்னாரு. நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் ஏதாவது வேலையாக போவீங்கன்னு. சரி அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே இல்லை. வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. போயிட்டு வாங்கண்ணே, மறுபடியும் இதே மண்ணில் வாங்க, இதே கேப்டனாக வாங்க, நாங்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் உங்களை பார்த்து ரசிச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, வேண்டுகோள்.